ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படும் போது அந்தந்த பகுதியின் உள்ளூர் பிரமுகர்களுடனும் பொதுமக்களுடனும் தினசரி தொடர்பில் இருக்க முடியும். மக்களின் அன்றாட பிரச்சினைகளை உடனுக்குடன் கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும், அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கவும் இந்த முறை பெரிதும் உதவும் என்று இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 234ஆக உயர்த்தும் போது, தற்போதைய தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களில் யார் யாருக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்லையோ அவர்களுக்கு அந்த தொகுதிகளின் மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும் எம்எல்ஏக்கள் நேரடியாக கட்சி பணிகளையும் தொகுதி பணிகளையும் எந்தவித சுணக்கமும் இன்றி ஒருங்கிணைக்க முடியும் என தலைமை கருதுகிறது. இது மட்டுமின்றி கட்சியின் இந்த புதிய விரிவாக்க திட்டத்திற்காக மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து தாவேகவில் இணைய விருப்பம் தெரிவிக்கும் தகுதியான முக்கிய கட்சி பிரமுகர்களையும் நிர்வாகிகளையும் புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு பரிசீலிக்க விஜய் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவு கட்சியின் உட்கட்டமைப்பை வேகப்படுத்துவதுடன் பிற பாரம்பரிய கட்சிகளின் கோட்டைகளில் விரிசலை ஏற்படுத்தும் ஒரு தந்திரோபாய நகர்வாக பார்க்கப்படுகிறது.